எந்த பீரியட்ஸ் வலிக்கு நம்ம போய் டாக்டர் போய் பார்க்கணும். நம்ம ரெண்டு விதமா அந்த பீரியட் பெயினை பார்க்குறோம். ஒன்று ஒரு காரணமே இல்லாமல் இருக்கிற பீரியட் பெயின், அதுக்கு பேர் பிரைமரி டிஸ்மெனோரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரக்சரலாக ஏதாவது யூட்ரஸ்லையோ நம்மளுக்கு வேற எதுவும் ப்ராப்ளம்ஸோ இருக்கும் பொழுது அதுக்கு வரத்துக்கு பேர் தான் செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ மெயினாக நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம என்ன கேட்டகரியில் இருக்கோம், நம்ம எப்போ போய் டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அவசியமா. ஸோ இந்த பிரைமரி டிஸ்மெனோரியாங்கிறது மாசம் கருமுட்டை வளர்ச்சி ஆகி ஓவரீஸ்லேருந்து எக் ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ப்ராஸ்டாக்லாண்டின் அப்படிங்கிற நிறைய சுரபி என்சைம்ஸ்லாம் இருக்கிறதுனால வர ஒரு பீரியட் பெயினாக இருக்கும். இது நம்மளுக்கு அந்த ஒரு பீரியட் வரத்துக்கு ஜஸ்ட் ஒரு 1 டே முன்னாடியோ இல்லை பீரியடோடையே சேர்ந்து வரக்கூடிய ஒரு பெயினாக இருக்கும். இதுக்கு மெயினாக ஒரு பெயின் கில்லர்ஸோ இல்லை நம்மளுக்கு ஹோம் ரெமிடியோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா இதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெயின் கொஞ்சம் நாள் ஆக ஆக இது குறையறதுக்கும் நிறையாவே சான்ஸ் இருக்கும். செகண்டரி டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது ஃபைப்ராய்டு கட்டியோ இல்லைனா அந்த கர்ப்பப்பை வீக்கமாக இருக்கிறதுக்கு அடினோமயோசிஸ்ங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இல்லை நம்ம இப்போ காமனாக பார்க்கக்கூடிய ஒரு எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற ஒரு சிச்சுவேஷன், இதுலலாம் வரதுக்கு பேர் தான் நம்ம இந்த செகண்டரி டிஸ்மெனோரியா. இந்த பெயின் இன்னும் கொஞ்சம் சிவியராகவே இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் ஆகி பெயின் நம்மளுக்கு பீரியட் முடிகிற சமயத்திலையும் கண்டினியூ ஆகி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த கர்ப்பப்பை சுருங்குற நேரத்திலையும் ரொம்ப அதிகமாக பெயின் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சில சமயம் நடுவில் ஒரு மிட் சைக்கிளில் கூட எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒரு வயிறு வலி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு அதிக பீரியட் பெயினாக இருந்தது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும்.